Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்தோடயே ஒரு நல்ல காம்பினேஷன். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து அது கலர் மாறுற வரையும் வறுத்துப்போம். நெக்ஸ்ட் இதுல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையும் வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் நண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துப்போம். நண்டு நல்லா மசாலாவோட கோட்டாய் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நண்டு நல்லா மூழ்கிற வரையும் தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நண்டெல்லாம் வேக வச்சிடலாம். நண்டு நல்லா வேகிற வரையும் சைடில் நம்ம இதுக்கு கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சுப்போம். இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டெல்லாம் இப்போ 80% வெந்து நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதோட நம்ம அரைச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நண்டெல்லாம் ஃபுல்லாக வேகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதோட நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த நண்டு கிரேவி ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Bye.